நான் உங்கள் ரவி கோவிந்த். இது ரவியின் ராகங்கள் நிகழ்ச்சி. இதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு ஜோதிடர் இருந்தாரு. அவரு ஜோதிட கலை மட்டும் இல்லாம சகல சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவராக இருந்தார். முக்காலமும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவருக்கு கடந்த காலத்தை பத்தியும் தெரியும், இனி வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்றதும் தெரியும். இவ்வளவு பெரிய வல்லமை பொருந்தியவரா அவர் இருக்கிறதுனால அந்த நாட்டினுடைய ராஜா அவரை கூப்பிட்டு தன்னுடைய ஆலோசகராக வச்சுக்கிட்டார். தினமும் சந்திப்பாங்க. ஒரு நாள் அரண்மனை மாடியில பால்கனியில உட்காந்து அரசனும் ஜோதிடரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடரை பார்த்து மன்னன் கேட்குறான், இன்னைக்கு ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஒரு விவசாயி வேக வேகமா கையில அருவாளோட போயிட்டு இருந்தார். அதோ போறாரு அந்த விவசாயி. என்கிட்ட தான் ஜாதகம்லாம் பார்ப்பாரு. அவருடைய ஜாதகத்துல இன்னைக்கு புல்ல இருக்க போகக்கூடிய இடத்துல ஒரு கருநாகம் கடிச்சு அவர் இறக்கணும் அப்படின்றது விதி அப்படின்னு சொன்னார். இதை தடுத்துற முடியாதா அப்படின்னு மன்னன் கேட்டாரு. இயற்கையில நடக்கக்கூடியதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் தான் அடியனுக்கு கொடுத்துருக்காங்க இறைவன், ஆனா அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அரசவை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த விவசாயி புல்லு கட்ட தலையில தூக்கிட்டு வேகமா வந்துட்டு இருக்கிறார். இப்போ மன்னன் அந்த விவசாயியை பார்த்துட்டார், ஜோதிடரையும் பார்க்குறாரு. ஜோதிடர் புரிஞ்சுக்கிட்டார், இறந்து போயிடுவாருன்னு சொன்னாலும் வந்துட்டு இருக்கிறாருன்னு தான் மன்னர் நம்மளை பார்க்குறாரு. அந்த விவசாயி பேரை சொல்லி ராமசாமி அப்படின்னு இந்த ஜோதிடர் கூப்பிட்டார். உடனே மன்னர் அரண்மனையிலேருந்து மன்னரும் சேர்ந்து உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு புல்லுக்கட்டை கீழே போட்டுட்டு, மன்னா வணக்கம், ஜோதிடரே வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த புல்லுக்கட்டு போட்ட வேகத்தில் அந்த கட்டு அருந்து புல்லெல்லாம் செதஞ்சு போச்சு. அதில் கழுத்து அறுபட்ட நிலையில் நாகப்பாம்பு நெலிஞ்சிக்கிட்டு வெளியே வருது. இதை பார்த்து அந்த விவசாயியை பதற்றம் அடைஞ்சு தூரமாக ஓடுறாரு. இப்போ மேலே இருந்து ராஜாவும் பார்க்குறாரு, ஜோதிடரும் பார்க்குறாரு. ஜோதிடர் கேட்குறாரு, விவசாயி ராமசாமி, இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது நிகழ்வுகள் நடந்ததா? விவசாயி சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி ஒரு மகா பக்தை, அவள் இன்னைக்கு ஒரு பூஜை செய்தா. அதில் பக்கத்து தெருவில் இருந்த ஒரு வயது முதிர்ந்த தம்பதிகளை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜைலாம் பண்ணி அவங்கக்கிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ அவங்க என்ன தீர்க்க ஆயுஷா இரு அப்படின்னு வாழ்த்தினாங்க. என் மனைவியை தீர்க்க சுமங்கலியா இரு அப்படின்னு வாழ்த்தினாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவங்கள கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு உள்ள இருக்கிறதுக்காக வந்தேன். அதனால தான் இந்த தாமதம், அதில் தான் இந்த நிகழ்வுலாம் நடந்தது அப்படின்னு சொன்னார். சரி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விதியே அவர் இறந்து போகணும் அப்படின்ற நிலையில் இருந்தால் கூட இந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அவர் உயிரை காப்பாற்றி இருக்குது அப்படின்றத நானே இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் மன்னன் கிட்ட சொன்னார். ஆசீர்வாதம்ன்றது நம்மளை எப்படி காப்பாற்றுதுன்றத இந்த சம்பவம் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் கல்யாணங்களில் இன்னாருடைய மகளாகிய இந்த பெண்ணை இன்னாருடைய மகனாகிய இந்த மகனுக்கு திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயித்து மேற்படி திருமணம் இந்த இடத்தில் நடைபெற உள்ளதால் தாங்கள் தங்கள் சுற்றமும் சூழ வந்திருந்து மணமக்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் கோருகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் கல்யாணத்துக்கு என் பையனை அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் போய் மாடியில் நண்பர்களோட சேர்ந்து பாட்டில் ஒரு பக்கம் கிடக்கும், இவன் ஒரு பக்கம் கிடப்பான். கீழே இறங்கி முக்கால் போதையில் வருவான். திருமணம் நடந்துட்டு இருக்கும். இதை விட ஒரு கொடுமை, திருமணத்தில் நான்வெஜ்ன்றது மரத்தில் காய்க்கிறது இல்லை, அது ஒரு உயிரை கொன்னாதான் கிடைக்கும். அப்போ கோழியோ ஆடோ மாடோ இவற்றெல்லாம் வெட்டி உணவு போட்டு எல்லாரும் சாப்பிட்டு அந்த இடத்துல இவன் போதையில் இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ இதில் தான் எனக்கு ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி கூட ஒன்று வந்தது. இரத்த கலரியில் திருமணம், முக்கால் போதையில் ஆசீர்வாதம் விளங்கிடும் அப்படின்ற மாதிரியான என்னுடைய கோபத்தை நான் வெளியிட்டேன். இந்த பாரம்பரிய நிலையிலிருந்து நாம் மாறாமல் இருந்தோம்னா திருமணம் ஆன 15ஆம் நாளே மணமகளும் நீதிமன்றத்தில் நிற்கிறத விட இது மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோம்னா எல்லா நாளும் நம்ம வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சாந்தமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.